வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 8ஓட கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் கொஷின்ஸ். ஸோ இது வந்து 6/11/2020 நடந்த செகண்ட் ஷிஃப்ட்டோட மேக்ஸ் கொஷின் மெட்ரிகுலேஷன் லெவல். நீங்கள் இன்னும் நம்ம எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Increases his speed by 80% of his original speed. By doing this, he reaches his school 20 minutes before the usual time. How much time in a minute does he take usually to reach a school? ஒரு பையன் வந்து சாதாரணமாக போகிற ஸ்பீடோட 80% ஸ்பீட் வந்து அதிகமாக பண்ணுறான். அப்போ அவனால் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு போக முடியுது. அப்போ அவனோட எப்பயுமே போகிற ஸ்பீட் எவ்வளோ நேரத்தில் போவான் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ வந்து நான் இதை வந்து யூஷுவல் ஸ்பீடு, நியூ ஸ்பீடு. ஸோ வந்து யூஷுவல் ஸ்பீடு 100னா இப்போ புதுசாக போகிற ஸ்பீடு வந்து 180. ஸோ இதோட ரேஷியோ வந்து 5:9 ஸ்பீட் ரேஷியோ. அப்போ டைமோட ரேஷியோ என்ன இருக்கும்? இது அப்படியே திருப்பி போட்டால் டைமோட ரேஷியோ 9:5. இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அந்த ரெண்டு டைமும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 9க்கும் 5க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 4. இந்த 4 பார்ட்டு தான் அந்த 20 மினிட்ஸ். அப்போ 1 பார்ட் வந்து 5 மினிட்ஸ். என்ன கேட்குறாங்க? யூஸ்வலாக எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக போகிற டைம் வந்து 9 பார்ட். 1 பார்ட் 5னா 9 பார்ட் வந்து 45 மினிட்ஸ். ஸோ 45 மினிட்ஸில் டெய்லியாகவே ஸ்கூலில் ரீச் பண்ணிடுவான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A person saves a sum of 1000 rupees every year and then lends that sum at a rate of 10% per annum, interest compounded annually. The amount he received after 2 years. ஸோ இப்போ 1000 வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் 1100 இருக்கும் ஃபஸ்ட் இயரோட கடைசியில். அப்போ இன்னொரு 1000 சேரும். எவ்ரி இயர் வந்து 1000 சேருமா? ஸோ அப்போ வந்து பிரின்சிபல் 2100 கடைசியாக செகண்ட் இயர் லாஸ்ட்டில் வந்து அவர் கையில் வந்து 2100 10% வந்து 210. அதை ஆட் பண்ணால் 2310 ருபீஸ் அவருக்கு 2 வருஷம் கழித்து கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If 8-digit number P471203Q is divisible by 18, then smallest value of P and Q respectively are. ஸோ இப்போ வந்து ஒரு வேல்யூ கொடுத்துறாங்க, அது வந்து 18 டிவைட் ஆகுதான். ஸோ 18ன்றது 9 × 2. அப்போ கண்டிப்பாக இது 9ஓட மல்டிபிளாக இருக்கணும், 2ஓட மல்டிபிளாக இருக்கணும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் படி 2ஆல் டிவைட் ஆகணும், 3ஆல் அப்படி இல்லாட்டி 9ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 3 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி போடுறேன். ஸோ அதை ஆட் பண்ணால் எனக்கு 17 + P + Q இருக்கும். அப்போ இந்த PQவோட வேல்யூ கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். ஏன்னா இங்கே ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் Qவாக தான் PQன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ Pயோட வேல்யூ 1, Qவோட வேல்யூ 0ன்னு நான் எடுத்துக்கிட்டால் எனக்கு 18 வரும். ஸோ இது 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 9ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ எனக்கு இது வந்து எல்லா டிவிசிபிலிட்டி ரோலையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கொடுத்துருக்கனால நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ 1 0 தான் P அண்ட் Qவோட வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். On selling 18 pence at a 540 rupees, a loss equal to the cost price of 6 pen is incurred. The cost price of a pen. ஓகே, இப்போ லாஸ்னால் நமக்கு வந்து ஸோ லாஸை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் நமக்கு லாஸ் கிடைக்கும். ஸோ அப்போ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 6 பென்ஸா. அப்போ 6 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 18 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 18 பென்ஸு. ஸோ 18 காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 18 பென்ஸோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை டேரெக்டாக 540ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அந்த 540 இந்த பக்கம் வந்துடும். 18ல் 6 மைனஸ் பண்ணால் 12 காஸ்ட் ப்ரைஸ். அப்போ காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ வந்து 12ஆல் டிவைட் பண்ணால் 4 5. ஸோ 45. ஒரு பெண்ணோட விலை வந்து 45 rupees. ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A girl covered a certain distance at a certain speed. If she had moved 6 km/h faster, she would have taken 55 minutes less. If she had moved 4 km/h slower, she would have taken 55 minutes more. What is the distance in kilometer? ஸோ இந்த மாதிரி டைப்புக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்பீடு 2 ஸ்பீடு கொடுத்துட்டாங்கன்னா, டைம் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா
அதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீடு 2 டிவைடட் பை ஸ்பீடு 1க்கும் ஸ்பீடு 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இன்ட்டு டைம் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு 6 கிலோமீட்டர் ஃபாஸ்டரா. ஸோ எஸ்ன்றது ஒரு நமக்கு இருக்க பேசிக் சர்டன் ஸ்பீடு. ஸோ இப்போ வந்து 66 கிலோமீட்டர் ஃபாஸ்டராக போயிருந்தவா, அப்போ எஸ் ப்ளஸ் 6ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு ஸ்பீடுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 6. அப்போ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 55 மினிட்ஸ் மோரா. ஸோ 50/60 போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரெண்டு கண்டிஷன்லேயுமே நமக்கு டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ அதே மாதிரி எஸ் -4, ஏன்னா இங்கே ஸ்லோயர் சொல்லியிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 4 இன்ட்டு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் 55/60. ஸோ இப்போ அப்படி நம்ம கேன்சல் பண்ணால் 55/60 50 கேன்சல், எஸ் கேன்சல். ஸோ இது 3 2 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2s + 12 இஸ் ஈக்குவல் டு 3s - 12. ஸோ இந்த -12 வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், 2sஐ இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ நமக்கு எஸ்ஸோட வேல்யூ 24ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நார்மல் ஸ்பீடோட வேல்யூ வந்து 24 km/h. இப்போ நான் இந்த 24 எடுத்து இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஸோ நான் அந்த s + 6ன்ற கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 24, அப்போ 6 km/h இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு 30 ஆகுமா. ஸோ இந்த ஸ்பீடோட டிஃப்ரென்ஸ் 6, டைம் டிஃப்ரென்ஸ் 55/60. ஸோ இப்போ நான் அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 × 2 2. ஸோ 2 12 × 2 வந்து பேலன்ஸ் இருக்கும். ஸோ 2 × 55 வந்து 110 110 கிலோமீட்டர் தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆப்ஷன் 3 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சப்ஷன். ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் 10 ரூபா, 10 பொருள் வாங்குறாங்கன்னா அப்போ 100 ரூபான்றது தான் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ 10ல் 20% வந்து 2, ஸோ 12 ஆகுது. இப்போ நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகாது. ஸோ கன்சப்ஷன் வந்து குறையும். அது என்ன வேல்யூன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 100/12 போட்டால் நமக்கு கன்சப்ஷனோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து 25/3 கிடைக்கும். 25/3னா 8.333ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1.667 சம்திங் போகும். ஸோ இதை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து 16.67% கிடைக்கும். இது வந்து பேசிக்காக நம்ம சால்வ் பண்ணுறது. நம்ம இதை ஷார்ட்கட்டில் பண்ணணும்னா நமக்கு இங்கே 20% கொடுத்துருக்காங்களா, அதை நான் ஃப்ராக்ஷன் எழுதிக்கிறேன் 1/5. ஸோ இன்க்ரீஸ்னு சொல்கிறாங்க. அப்போனா 1 + 5 வந்து ஆட் பண்ணால் நமக்கு 6 கிடைக்குமா, அதை நான் 1/6ன்னு கீழே எழுதிக்கிறேன். ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து 16.67%. ஸோ இதான் நம்மளோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If x plus y plus z is equal to 8, xy plus yz plus zx is equal to 21, xyz is equal to 100, then what is the value of x cube plus y cube plus z cube is equal to? ஸோ இதுக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதான் அந்த ஃபார்முலாஸ். ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எஸ்எஸ்சியில் திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வேல்யூஸ் என்னென்னா xyz, x plus y plus z, xy plus yz is equal to xz. ஸோ இதை வச்சு நம்ம இந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x² வேல்யூ 64 இஸ் ஈக்குவல் டு xy ப்ளஸ் yz வேல்யூ 21. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 42. ஸோ எனக்கு வந்து x² ப்ளஸ் y² ப்ளஸ் z² வேல்யூ கிடச்சிருது மைனஸ் பண்ணால். ஸோ இதோட வேல்யூ வந்து 22. ஸோ இதை டேரெக்டாக நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ xyzோட வேல்யூ வந்து 100 × 3 பண்ணால் 300 இஸ் ஈக்குவல் டு 8. x² ப்ளஸ் y² வேல்யூ 22ன்னு கண்டுபிடிச்சோமா, -21. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும், 8 இருக்கும். ஸோ 300 இங்கே கொண்டு வந்தால் 308 கிடைக்கும். ஸோ 308 தான் நமக்கு x³ y³ ப்ளஸ் z³ வேல்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A car starts with a speed of 120 km/h with its speed increasing
every 2 hour by 30 km per hour. In how many hours will it cover 390 km? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 120 கிலோமீட்டரில் போதான், அப்போ 2 ஹவர்ஸில் வந்து 240 கிலோமீட்டர்ஸை கடந்துடும். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 30 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அப்போ 1 ஹவரில் 150 கிலோமீட்டர் ஸ்பீடை கலக்கும். ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 390 கிடைக்கிது. ஸோ 3 ஹவர்ஸில் நமக்கு இந்த 390 கிலோமீட்டர்ஸை இந்த கார் ரீச் பண்ணிடுது. ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் 12A is equal to 11B is equal to 33C, A is to B is to Cயோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ A is to B is to C. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு ஏபியை வந்து வேல்யூ பார்க்குறேன். ஸோ ஏவோட வேல்யூ 11னா பியோட வேல்யூ 12. அடுத்து வந்து பியோட வேல்யூ 33னா சியோட வேல்யூ வந்து 11ஆக இருக்குமா? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், 3:1. ஸோ 3:1. ஸோ ஃபஸ்ட்டு இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அடுத்து இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அடுத்து இங்கே தான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 33:36:12 தான் நமக்கு வரும். ஸோ இதை 3 டேபிள் அடித்தா 4, 12, 11. ஸோ 11:12:4 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். The length of the side of the equilateral triangle park is 16 meter. The cost of the fence of the park is 8.5 rupees per meter. ஸோ ஃபென்ஸுன்றது பார்க்கை சுற்றி தான் போடுவாங்க, அப்போ பெரிமீட்டராக தான் இருக்கும். ஸோ ஈக்குவல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 3A, சைடு இன்ட்டு 3. ஸோ ஒரு சைடு 60னா 3 சைடு வந்து 48 மீட்டர்ஸ் வரும். 48 meters into 8.5. ஸோ அதை ஃப்ராக்ஷன் எழுதுனா 7/2, 17/2, 28 into 17ஓட வேல்யூ வந்து 408. ஸோ 408 ரூபா தான் அந்த வேலி போடுறதுக்கு ஆகிற காசு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். If the 6-digit number 6x7y5z is divisible by 7, 11, 13, then y plus 2z divided by x is equal to. ஸோ இந்த 7, 11, 13ஓட எல்சிஎம் என்னென்னா 1001. ஸோ இந்த 1001 நம்பரோட ஸ்பெஷல் என்னென்னா இதை வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸாகவே வரும் மல்டிப்ளை பண்ணால். இப்போ நான் அதை வந்து 6, 5, 7ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன இருக்குன்னு பாருங்கவே. 0, 7, 5, 0, 0, 5, 6, 0, 0, 6. ஸோ ப்ளஸ் பண்ணால் 7, 5, 6, 7, 5, 6. ஸோ இந்த நம்பர் தான் இந்த நம்பர் 657. 657ன்றது ரிப்பீட் ஆகுதா? ஸோ நமக்கு ஒரு 3 நம்பர் கிடச்சிட்டா அது அப்படியே ரிப்பீட் ஆகிறது தான் இந்த 1001ஓட ஸ்பெஷல். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து 657. ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ வந்து 6, இசட்டோட வேல்யூ 7. இப்போ நான் இதை வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 6 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 6, இசட்டோட வேல்யூ வந்து 7 + 14. அப்போ ஆட் பண்ணால் 20 வரும். டிவைட் பை எக்ஸோட வேல்யூ 5. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A person sold an article at a gain of 25% if he had bought it for 25% less and sold it for 3,000 less. He would have made a profit of 140 rupees. The original cost price of an article was. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு இருந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100னா அவருக்கு வந்து 25% கெயின் கிடைக்கிது. அப்போ 125 ருபீஸ்க்கு அவர் விற்றுருப்பார். இப்போ 25% கம்மியாக வாங்கியிருந்தா, அப்போ 100ல் 25% கம்மியாக வாங்கினா 75. இப்போ இதிலேருந்து 40% இன்க்ரீஸ். ஸோ 75ல் 40%ன்றது வந்து நமக்கு வந்து 40% 2/5 50 30 ருபீஸ் இருக்கும். அப்போ 105 இருக்கும். ஸோ இந்த 105க்கும் 25க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் இந்த 3000. அப்போ 20 தான் 3000னா 1 பார்ட் வந்து 150. அப்போ என்ன கேட்குறாங்க? காஸ்ட் ப்ரைஸ், ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். ஸோ 100 தான் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு 15,000 தான் கிடைக்கிது. ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
45% of y is equal to x. ஸோ 45%ன்றது 9/20 வரும் ரேஷியோ. ஸோ x/y வேல்யூ வந்து இதுதான். எக்ஸோட வேல்யூ 9, ஒய்யோட வேல்யூ 20. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, x% ஆஃப் 60 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ x%னா 9%, 100 இன்ட்டு 60. அப்போ 9%ஓட வேல்யூ வந்து 54. ஓகே, 54 இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறத வச்சு பார்த்தா, ஸோ சம்திங் பர்சன்டேஜ் டிவைட் பை 100 இன்ட்டு ஒய்யோட வேல்யூவா. ஸோ ஒய்யோட வேல்யூ 20. ஸோ இதை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஆப்ஷனில் இருக்கிறத போட்டுடலாம். ஸோ 100 கேன்சல், 0 கேன்சல், 2 into 3 வந்து 6. ஸோ 9 into 3 வந்து 20%, 27%. ஸோ 27% ஆஃப் ஒய் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் சம் ஆஃப் 79,900 இஸ் டிவைடட் இன் அ ரேஷியோ ஆஃப் 1/3 is to 1/4 is to 1/5, then the largest part. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 60. 60னா மேலே 3 பார்ட்டில் வந்து மேலே என்ன வரும், 20 வரும், 4ல் வந்து 15, 5ல் வந்து 12 வரும். ஸோ இதுதான் ரேஷியோ. இதில் லார்ஜர் பார்ட் வந்து 20 டிவைட் பை 27 + 20 47. 47 into 79900. ஸோ 47 into 7 பண்ணால் 9 வரும். ஸோ 17 பண்ணிக்கிறேன். 47 into 17 வந்து ஸோ 170 கரெக்டாக வரும். 47 into 7 வந்து 799 வரும். ஸோ 1700 into 20 வந்து 34,000 தான் லார்ஜர் பார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Average of 5 consecutive even number is 75. What is the average of second and fifth number? ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 5 நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த 5 நம்பரில் நடுவில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜாக இருக்கும். அப்போ நடு நம்பர் தான் இந்த 74 இருக்கும். ஸோ ஈவன் நம்பர் அப்போ 72 இந்த பக்கம், 76, 70, 78. ஸோ இதுதான் அந்த 5 நம்பர். இதில் வந்து செகண்ட் நம்பர் 72, ஃபிஃப்த் நம்பர் 78. ஆட் பண்ணால் நமக்கு 150 வரும். டிவைட் பை 2 பண்ணால் 75 தான் ஆவரேஜ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 2 successive discount of 15% and 17% are equivalent to the single discount of x plus y minus xy by 100 ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ 15 plus 17 minus 15 into 17 divided by 100. 32 minus 15 into 17ஓட மல்டிப்ளிகேஷன் என்னவாக இருக்குன்னா 2.55 வரும். மைனஸ் பண்ணால் 45, 29.47% தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A sold a mobile phone to B at a profit of 25%. B sold it to C at a loss of 20%. If C paid 36,000 for the mobile, then the cost price for the phone of A, B, C. A 100 ரூபாய்க்கு வாங்கி 25% ப்ராஃபிட்டில் பிக்கு விற்றா 125 இருக்கும். சிக்கு வந்து பி வந்து லாஸில் விற்கிது, 20% லாஸ். அப்போ 20%ன்றது இந்த 125ல் எவ்வளோனா 25. ஸோ 25 மைனஸ் பண்ணால் மறுபடியும் 100க்கே வந்துடும். ஸோ சி வந்து 36,000 வந்து பே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ஸோ 100 தான், அதே 36,000 rupees தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபோன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A shopkeeper marked his good at a 24% above the cost price. He sells 70% of good at a mark price and remaining at a 40% discount on a mark price. His gain or loss percentage. ஸோ டோட்டலாக வந்து 1000 குட் இருக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து 70%, 30%ன்னு பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 70% செல் பண்ணுறாங்களா, ஸோ 700, 300 நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸில் அந்த 700% ஆஃப் குட்ஸை வந்து விற்கிறாங்களாம். ஸோ அந்த 700ல் 24%ன்றது வந்து 168 இருக்கும். அந்த 168 ஆட் பண்ணால் 868 மாறும். அடுத்து இந்த 300ல் காஸ்ட் ப்ரைஸ், அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. ஸோ 300ல் வந்து 25% அபோவ் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சா நமக்கு வந்து
24%ன்றது 92, ஸோ 392 கிடைக்கும். இதில் வந்து 40% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ 60/100 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 2.322. ஸோ இதுதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இதை ஆட் பண்ணால் நமக்கு 1000 கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் நமக்கு 21901. ஸோ அப்போ வந்து இதோட டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு. ஸோ இன்க்ரீஸ் தான் இருக்குது, அப்போ கெயின் தான். 91.2 டிவைட் பை 1000 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் 9.12% தான் கெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In 4 years, simple interest on a certain sum of money is 7/25 of the principal annual rate of. ஸோ அவங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, 7/25 பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் இன்ட்டு 4 இயர்ஸு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, டிவைட் பை 100. பிரின்சிபல் கேன்சல். 4 இன்ட்டு 25 வந்து 100, 25 கேன்சல். ஸோ 7% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Sum of money invested at a compound interest amounts to 2210 in a 3 years and 2276.3 in a 4 years. A rate of interest of the compounded annually. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 2210 எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அப்போ ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 66.3 தான் நமக்கு இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து 2210 இன்ட்டு 100 எவ்வளோன்னு பார்த்தா 00 கேன்சல். ஸோ 0.3. ஸோ 0.3 இன்ட்டு 10 வந்து 3% தான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 45% of his money. After spending 35% of the remainder, he was left with 286 rupees. What is the amount of money he originally had? ஸோ இப்போ வந்து 100 ரூபான்னு வச்சுக்குவோம். 100 ரூபாவில் 45% வந்து போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 55 ரூபா அவர் கையில் இருக்கும். ஸோ 55 ரூபாலையும் அவர் வந்து 35% எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டாருனா, ஸ்பெண்ட் பண்ணிட்டாருனா பேலன்ஸ் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா, ஸோ 35%னா இன்ட்டு 65%. 65% எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு வந்து 5753. ஸோ 35.75 rupees தான் இப்போ அவர்கிட்ட இருக்கும். ஸோ இந்த 35 பார்ட்டு தான் இந்த 286. ஸோ ஆப்ஷனில் பார்த்தா 800, 900 இருக்குது. ஸோ 9ல் பண்ணால் 27 ப்ளஸ் தாண்டிடும். ஸோ 8ல் பண்ணால் 0046426. ஸோ நமக்கு 8ல் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ 800 rupees தான் அவர் வச்சுருந்துருப்பார் ஒரிஜினலாக. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஆவரேஜ் ஆஃப் 27 number is 70. Average of the first 14 number is 65. Average of the last 14 number is 75. If the 14th number is excluded, what is the average of the remaining number? ஓகே, டோட்டலாக ஃபஸ்ட்டு 27 நம்பருக்கு 70 ஆவரேஜ், 14 நம்பருக்கான ஆவரேஜ் ஃபஸ்ட்டு 14 நம்பருக்கு 65, லாஸ்ட்டு 14 நம்பருக்கு 75. ஸோ இதை பேசிக்காக பண்ணால் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 890 வரும், இது 910. ஸோ இது வந்து 6310 வரும். ஸோ ஃபஸ்ட் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கிறேன், 6491. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அந்த 14th நம்பர். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா 56 வருமா, 56 வரும். 56 வந்து நான் இந்த 1890 மைனஸ் பண்ணால் 1834 கிடைக்கும். டிவைட் பை 26 பண்ணால் எனக்கு 70.5 ஆவரேஜ் கிடைக்கும். ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் நம்பர், ஆப்ஷன் 3. 7 years ago, the average of the age of A and B was 25 years. At present, average of the ABC is 30 years. What is the percentage of C? ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏபியோட சேர்ந்த வயசு வந்து 50 இருக்கும் 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ வந்து A + B + Cயோட 3 பேர்த்தோட சேர்ந்த ஏஜ் வந்து 30 × 3 வந்து 90 இருக்கும். ஸோ அப்போ A + Bயோட வேல்யூ ப்ரெசன்ட் ஏஜ் என்னென்னா +7. ஸோ 2 பேர் இருக்காங்க, 1464.
அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் தான் சியோட வேல்யூ 26 தான் நமக்கு percentage ஆஃப் சி ஆப்ஷன் 2. 8a plus b whole cube plus a minus b whole cube is equal to 3a plus b into a square bab plus cb square. Then what is the value of a minus b plus c? ஸோ இதை வந்து a plus b whole cube ஃபார்முலா a minus b whole cube ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ நான் அந்த 8ன்றது ஏவோட 2ஓட க்யூப், இந்த க்யூபை 2 க்யூபை உள்ளே கொண்டு வந்தால் நமக்கு வெறும் 2 தான் இருக்கும். ஸோ அப்போ 2a + 2b ஹோல் க்யூப் ப்ளஸ் a மைனஸ் b க்யூப் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ப்ராக்கெட்டை நான் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுறேன். 2a + a வந்து 3a இஸ் ஈக்குவல் டு 3a 2b மைனஸ் b வந்து ப்ளஸ் b. அடுத்து 4a² வெறும் a², அப்புறம் வந்து மைனஸ் 2ab இருக்குது. அப்போ வந்து எனக்கு 3a² இருக்கும். b வந்து எவ்வளோ இருக்குன்னா 4217 b² இருக்கும். ஏபியோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 6ab இருக்கும். ஸோ இப்போ இந்த a² பக்கத்தில் இருக்கிறது a, b² பக்கத்தில் இருக்கிறது c, ab பக்கத்தில் இருக்கிறது b. அப்போ வந்து 3 மைனஸ் b ப்ளஸ் 7, 10 மைனஸ் 6 வந்து 4 தான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 15 men working 8 hours a day can construct a road in 60 days. In how many days will 36 men working 10 hours a day construct the same road? ஸோ ஒர்க்குன்னு வந்தால் தான் நம்ம கீழே போட வேண்டியிருக்கும், மிச்சம் எல்லாத்தையுமே மேலே தான் போடணும். 15 × 8 × 60 = x × 36 men × 10 hours. ஸோ 0 0 கேன்சல், 6 × 6, ஸோ 2, 5 × 2 4. ஸோ டோட்டலாக 20 டேஸில் இந்த வேலையை அவங்க முடிச்சுடுவாங்க.